நடைபெறுகிறது. 2025ஆம் ஆண்டில் வரலாற்று சிறப்போடு விளங்கிய திருநெல்வேலி கரியபுரம் அருள்மிகு ஞான வைரவ பெருமானுடைய மணவாள கோல திருவிழா இளையவர்கள் அறியவானு கனவேருக்கு நான் 3000 கோயிலுக்கு மேலே பேசிக்கொண்டு மணவாள கோல திருவிழா ஆண்டா தெரியாது, சங்காபிஷேகம் ஆண்டா தெரியாது, வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. சின்னவர்கள் அறியவானு இது கும்பாபிஷேக தினம். ஞான வைரவ பெருமானுடைய கும்பாபிஷேக தினம் எப்போது சொன்னால் எப்போது சொல்லுவீங்க? ஐப்பசி மாதத்தில் வருகிற புனர்பூச நட்சத்திரம் மறக்கக்கூடாது. எல்லாரும் நாங்கள் திருவிழா செய்யாட்டியும் புனர்பூசத்தில் வந்து வழிபாடு செய்ய வேணும். முதலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது எப்போ என்றால் புனர்பூசம். எங்களுடைய சிவத்திரு சரவணபவன் மகேஸ்வரி அம்மையார் அவர்கள் இந்த ஆலயத்திலே முதல் கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றினார்கள். அவர்களுடைய வம்சம் தான் இன்றைக்கு திருமதி எங்களுடைய விஜயமாலினி ஆனந்தர் இப்பொழுது மலர் மாலை அணிவித்து காவலிக்கிறார்கள். அந்த ஆலயத்திலே நீண்ட நெடுங்காலம் இந்த அறப்பணிகளையும் திருப்பணிகளையும் இந்த ஆலயத்திலே விரைவிலே கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற போகிறது. அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வருவார்கள். சிவபெருமானை கும்பிட்டாலும் வைரவரை கும்பிட்டாலும் ஒன்றுதான். சிவன் தான் வைரவர், வைரவர் தான் சிவன். ஆகவே அந்த வைரவ பெருமானுடைய சன்னிதானத்திலே இன்றைக்கு அவரருளாலே அரகரோகரா இப்பொழுது அழகாக உதயகாலங்கள் தர்மகர்த்தாக்கள் ஆராய்ச்சி சகிதமாக மலர் மாலை சகிதமாக வலம் வருகிற திருக்காட்சி அற்புதமாக அமைகிறது. ஓம் தொலைக்காட்சியில் இந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களுடைய சிவஸ்ரீ சிவாக்குருக்கள் அவர்கள் இப்பொழுதும் விபூதி பிரசாதம் எல்லோருக்கும் வழங்குகிறார்கள். இடக்கையை கீழே வைத்து வலக்கையை மேலே வைத்து விபூதியை வாங்கி பூசுகின்ற ஒரு அற்புதமான தரிசனம். நீண்டகோள் சங்கரீது உலகங்கள் உலகமைத்தார் அமுத வாசகத்திற்குள்ளே உலகத்திலே முதல் ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள் ஆரம்பித்தால் இந்து பெருமக்கள் தான். ஆகவே சைவர்கள் தான், தமிழர்கள் தான். எங்களுடைய நெறி சைவ நெறி. உலகத்தினுடைய மூத்த சமயம் சைவ சமயம். உலகத்திலே முதலாவது மொழி தமிழ் மொழி. ஆகவே யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கு காணும் என்று சொல்வார். ஆகவே அந்த வகையிலே மூத்த மொழி எங்களுடைய தமிழ் மொழி. எங்களுடைய மூத்த சமய நெறி. உலகத்திலே உயர்ந்த பண்பாடு எது என்று கேட்டால் சைவ தமிழர்களுடைய பண்பாடு. எங்களுடைய கலாச்சாரம் அதை நாங்கள் மறக்க முடியாது. இன்றைக்கு கரியவிளை ஞான வைரவர் ஆலயத்துக்கு வருபவர்கள் இந்த சைவ தமிழ் பண்பாட்டை போடுகிறார்கள், இந்த கலாச்சார உயிரியத்தை போடுகிறார்கள். அதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய நாட்குழுமத்தினுடைய மூத்த ஒளிபரப்பாளர் ராஜா அவர்கள் எங்களுடைய வைரவ பெருமானுடைய ஆலயத்தில் மட்டுமல்ல எல்லா ஆலயங்களிலும் எங்களுடைய சிவாகம நெறிவேற்றி சிவாச்சாரியர்கள் நிறைவேற்றுகிற காரியங்களோடு எங்களுடைய ஓம் தொலைக்காட்சி இந்த கும்பாபிஷேக பெருவிழாக்களை மகோற்சவ திருவிழாக்களை நிறைவேற்றி கொண்டார்கள். இப்பொழுது அழகாக அற்புதமாக எங்களுடைய சிவாக்குருக்கள் அவர்களுக்கு உயகாரர்கள் எங்களுடைய தர்மகர்த்தா அவர்கள் திருமதி விஜயமாலினி ஆனந்த கணேசன் அவர்கள் தானாதிகள் வழங்குவார்கள். இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் முறைப்படி நிறைவேற்றுகிறோம். அதைத்தான் நீங்கள் தரிசனம் செய்வோம். சிவாலயத்திலே சுவாமியினுடைய ஆலயத்திலே வழிபாடுகள் நடைபெற்றது என்று சொன்னால் அங்கே சிவாச்சாரியார் எல்லோருக்கும் விபூதி பிரசாதம் தருவார். உபயகாரர்கள் சிவாச்சாரியாருக்கு காணிக்கை செய்வார்கள். அந்த காணிக்கைகளை வழங்கி தானாதிகள் வழங்குவார்கள். இது முறை. இது சைவ தமிழர்களுடைய வாழ்வியல்ல இது விடுபட்டு போகும் என்று எங்களுடைய இயக்கம். அதனாலதான் இந்த வழிபாட்டு முறைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, அமைதியாக நின்று பொறுமையாக நின்று இன்றைய தினம் மிக சிறப்பாக இந்த விபூதி பிரசாதத்தோட பெற்று எல்லோருக்கும் அன்னதானம். எவரையும் இந்த மண்டபத்தில் இருத்தி அன்னதானம் வழங்கவில்லை. எல்லாரும் வீட்டில் கொண்டு போய் அப்பா அம்மா உறவினர்கள் சகோதரர்களோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் அந்த பிரசாதத்தை அழகாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதை நீங்கள் பக்குவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆண்டுதோறும் இந்த அன்னதான பணியை நெறிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த அன்னதான பணியினுடைய குழுவினுடைய தலைவர் எங்களுடைய பாஸ்கரன் அவர்கள். ஆகவே கபில் அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த அன்னதானத்தை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள்.
ஒவ்வொரு ஆண்டிலையும் நீங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில பார்ப்பீர்கள். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஒரு குழு வேணும். ஆகவே அந்த குழு நிறைவேற்றினபடியாக சரியாக பாருங்கள். 1 மணிக்கு எங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் நிறைவேற்றினோம். ஆகவே அந்த வகையிலே இப்பொழுது ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா இசையமாலினி அவர்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டுவார்கள். அடியே நன்றி சொல்லி இருந்தால் இந்த அழகான இந்த அற்புதமான இந்த மணவாள கோல திருவிழாவிலே கலந்து கொண்டவர்கள் நாங்கள் எங்களுடைய வேண்டுதலை ஏற்று இன்றைக்கு இந்த அபிஷேக திரவியங்களை உரிய காலங்களிலே கொண்டு வந்து தந்தவர்கள். பால், இளநீர், தயிர், பஞ்சாமத்துக்குரிய பொருட்கள் யாவற்றையும் இங்கே கொண்டு வந்து தந்தார்கள். ஆகவே அந்த வகையிலே இந்த அழகான வழிபாடுகள் மிக சிறப்பாக கரியமுலம் ஞான வைரவருடைய அடியவர்கள் சார்பிலே நிறைமங்கலமாக நிறைந்தது. ஆகவே அந்த அடியவர்கள் சார்பிலே இந்த வழிபாடுகள்